Taste the Daily. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை பெற முடியாமல் வீட்டிற்கு வேதனையுடன் திரும்பிச் சென்றனர். சென்னை காட்டுப்பாக்கத்திலிருந்து சிகிச்சைக்காக வந்த இதய நோயாளி பிரேமாவுடன் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்த மருத்துவருடைய போராட்டம் வாபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வரக்கூடிய நோயாளிகளுக்கு மருத்துவர்களும் திருப்பி அனுப்புகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு தெரியாது. நான் ஏதோ நியூஸ், எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, நான் நியூஸ்லாம் பார்க்கல, தெரியாது எனக்கு. நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்தேன், இல்லைன்னா திரும்பி போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன சொன்னாங்கம்மா? ஹார்ட் ப்ராப்ளம். அதை இங்கே வந்து டாக்டர் இன்னைக்கு ஓபி இல்லைன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எவ்வளோ துயரம் அடைஞ்சிருக்கீங்க? என்ன வேதனையை இப்போ சொல்கிறீங்க? நான் வந்து காட்டுப்பாக்கத்துலேருந்து வரேன். என்னோட பேர் பிரேமா. நான் ஹார்ட் பிரச்சனைக்காக தான் வந்தேன், வேறு எதுவும் இல்லை. மாத்திரை வாங்குவேன் மாதம் மாதம் செக் பண்ணி, அதுக்காக தான் வந்தேன். இன்னைக்கு இல்லை, இப்போ அந்த சீட்டு கொண்டு கடையில் வாங்கிட்டு போக போகிறேன், அவ்வளோதான். ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்று நீங்கள் ஒரு இதய பிரச்சனைக்காக வந்து திரும்பி போகிறது உங்களுக்கு எந்த மாதிரி உடல் அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது? பாதிப்பு தான். ஏன்னா அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களோட பிரச்சனையை அவங்க யாருக்கிட்ட சொல்லுவாங்க? இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றதுனால அவங்க பண்ணுறாங்க. அவங்க பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது குறை சொல்ல முடியாது. மருத்துவர்கள் பண்ணுறது நியாயம். அவர் வந்து வெட்டுப்பட்டிருக்கிறார், சிகிச்சையில் இருக்கிறார். அரசு இதற்கான நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லையா? அரசு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எடுக்கணும். அவங்க தான், அது கவர்மெண்ட்டோட வேலை, அவங்க தான் செய்யணும். நம்ம வந்து மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அவங்க தான் கொடுக்கணும். இது முழுக்க முழுக்க அரசினுடைய தோல்வியாக நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு தப்பான விஷயம்தான். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். வேற குறிப்பாக காட்டுப்பாக்கத்திலிருந்து பிரேமா என்பவர் இந்த சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். மருத்துவர்கள் அவருக்கு ஓபி இல்லை என்று சொல்ல அவர் மருந்து வாங்கி கொண்டு தற்போது வேதனையோடு திரும்பி செல்கிறார். இது முழுக்க முழுக்க அரசு சுகாதாரத்துறையுடைய தோல்வி என அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுபாஷுடன் ஜெயக்குமார்.